ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல, சுரக்காய் வீடியோ. அதாவது இந்த சுரக்காய் செடி எப்படி இருக்குது, இது வந்து ஒரு குண்டு சுரக்கான்னு சொல்லலாம், வால் சுரக்கான்னு சொல்லலாம். இந்த வால் சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா நமதில்ல, பக்கத்து வீட்டு அடுத்தாங்க. இது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன் இந்த வீடியோவுக்கு. இன்றைக்கி தான் நம்மளுக்கு டைமிங் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இது வந்து வால் சுரக்காய், குண்டு சுரக்காய். பிஞ்செல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. பிஞ்சு பூவுமாக இருக்குங்க செடியில். பாருங்கள், இங்கே ஒரு சுரக்காய் இருக்குது. இது நல்லாயிருக்கும், இலசாக இருக்குங்க. தெரியுதுங்களா? பூ இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஓரமே தான் நட்டு வச்சுருக்காங்க. இதை ஒயிட் பூ தாங்க அது. இது வந்து பார்த்திங்கன்னா இது அறுத்து வச்சுருப்பாங்க. கல்யாண பூசணிக்காய் எடுக்குங்க. நிலத்துக்கு சொந்தக்காரங்க காணோம். சரி, நாம்ளே வீடியோ வந்து கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். சுரக்காய் வந்து சொல்லவே தேவையில்லைங்க. சுரக்காயில் எக்கச்சக்கமான நிறைய பாருங்கள், இதெல்லாம் வெரைட்டி பயங்கரமாக இருக்கும். இந்த விதை பாருங்கள், இங்கே ஒன்று விட்டுருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? சுரக்காய் வீடியோ பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. சுரக்காங்க இலசாக இருக்குங்க. அவர் இருந்தால் ஒன்று அறுத்துட்டு போயிட்டுருக்கலாம். நான் காணவங்க பிஞ்சு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 மிஜி இருக்குங்க. அவங்க வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்கள்ட்ட அந்த தோட்டம் பாருங்கள், இங்கே பிஞ்சு இருக்குது, இங்கேயும் பிஞ்சு இருக்குது, இங்கேயும் பிஞ்சு இருக்குது, இந்த பக்கமாக பிஞ்சு இருக்குது, நிறைய பிஞ்சு இருக்குங்க. ஃபுல்லாகவே செடி தாங்க அதிகமாக இருக்குது. நிறைய இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சுரக்காய்ங்க. அதாவது வால் சுரக்காய், குண்டு சுரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. ஃபுல்லாக இந்த பக்கமாக இருக்குமே இருக்குங்க. இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஆனால் இலசாக இருக்குது, நல்லாயிருக்கு. இங்கே இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு செடிக்கே இந்த லென்த்துக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1000 சுரக்காய் கட்டி வர மாதிரி இருக்குங்க. இப்போ அங்கேயே இருக்குது சுரக்காயில். சுரக்காய்ங்க சூப்பராக இருக்குதுங்க. அதாவது பிஞ்சு பூமாவே கிடக்குது நிறைய. சைடில் தான் போட்டிருக்காங்க, நல்ல காய் வச்சுருக்குங்க. சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை. அதாவது தாய்மார்களுக்கு வந்து ரொம்ப இந்த பால் சுரக்கும் தன்மை வந்து அதிகமாக இதில் உள்ளதுன்னா இந்த சுரக்காயில்னு சொல்லலாம். ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, தாய்ப்பால் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தாய்ப்பால் ஏன் அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுரக்காயில் வந்து நீர் சத்துக்கள், நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா? அதனால் நீர் சத்துக்கள் அதிகமாக, இப்போ தண்ணி நம்ம குடிக்கலனா, பெண்கள் தண்ணி குடிக்கலனா, அதாவது தாய்மார்கள் தண்ணி குடிக்கலனா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுரக்காய் பொரியல் செஞ்சு தரும்போது அதனுடைய நீர் சத்துக்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாடிக்குள்ளே இன்டேக் ஆகி அவங்களுடைய அந்த தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக அமையுதுன்னு சொல்லலாம். அதுக்காக தான் இந்த சுரக்காயெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து இன்னொன்று நன்மைகள் இருக்குது. என்னென்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க. இன்னொரு நன்மைகள் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த தொப்பை வந்து அதிகமாக இருக்குது இல்லையா, பெல்லி ஃபேட்டு, பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொப்பை வந்து சரி செய்யுதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ளதாக உள்ளது இந்த சுரக்காய். இந்த மாதிரி சுரக்காய் நீங்களும் வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரே ஒரு சால் போட்டு நீங்களும் நடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சுரக்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. இன்னொன்று நான் காமிக்கலான்னு பார்த்தேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கல்யாண பூசணின்னு நினைக்கிறேங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் இருக்குது பாருங்கள். இது ஒரு பூசணியாக இருக்குதுங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது உடஞ்சிச்சுன்னான்னு தெரில. இல்லை உடையில. இது என்னன்னு தெரில, இது என்ன காயின்னு எனக்கே தெரில. இருந்தாலும் கல்யாண பூசணிக்காய், இது டிஸ்டியெல்லாம் போடுவோங்கள அந்த அதுவும் நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. இது இங்கே ஒரு காய் கூட இருக்குது.
இது வந்து அழுகிட்டு இருக்குங்க, அழுகிட்டு இருக்குது. அதாவது உள்ளே ஏதோ தெரியல. இதுதான் இது திருஷ்டி பூசணிக்காயின்னு நினைக்கிறேங்க. அழுகிட்டு இருக்குது. சரி உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில எனக்கும், அதனால தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அழுகிட்டு இருக்குது. அதுதான் இதுங்க, அதெல்லாம் விளையாண்டது தான் இதுன்னு நினைக்கிறேன். அது பூசணிக்காய் தாங்க, அது கல்யாண பூசணிக்காய் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. டேக் கேர், பாய்.